above the sky. We are the couple under the sky. We are too little. வந்துட்டேன். சரி, ஓகே. போகலாம். ஏன் மச்சி இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லை மச்சி, நீ போ. கையில் காசு ஏதாவது வச்சிருக்கியா மச்சி? காசு ஒன்றும் என்கிட்ட இல்லைடா. சி, காசு இல்லையா? இவனை எப்படி நம்ம கழட்டி விடுறது? ஒரு நிமிஷம் மச்சி, ஒரு நிமிஷம் கீழே இறங்கு. ஏன்டா, என்னாச்சு? இறங்கு, நான் சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணு மச்சி, நான் வரேன். ஏன்டா, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, பார்ப்போம். ஒருவேளை நம்ம கிட்ட காசு இல்லைன்னு இறக்கி விட்டானா? இந்த மச்சி வேலை கேட்டான்ல, ஸ்டூடியோவில் ஒரு வேலை இருக்கு, போறியா? எந்த வேலையானாலும் பரவாயில்லடா, நான் போகிறேன். டியூஷனுக்கு வேறு நேரம் ஆகுது. சரி வா, சீக்கிரம் போகலாம். டேய் நில்லு. ஏன்? யார் இந்த பையன்? இவன் எங்க போறான்? டேய் செல்வம், எங்கடா தனியா போற? அம்மா எங்க? அண்ணா, அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறேன். சரிம்மா, பார்த்து போ. என்னம்மாக்கா, யார் அது? சொந்தக்கார தம்பி தான். அவங்க அம்மாய்க்கு கேன்சர், அதான் சாப்பாடு வாங்கிட்டு போறான் போல. அப்பா, அவங்க அப்பா? இவன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா குடிச்சு இறந்துட்டாரு. ஓ, அப்ப அந்த பையனை உங்க வீட்டில் பார்த்துக்க வேண்டியதானே? எங்க வீட்டுல என்ன பாத்துக்கிறதே கஷ்டம், இந்த கடையில அந்த பையில பார்த்தா விளங்கிரும். அதுவும் சரிதான். ஃப்ரெண்டு சொன்னான்னு வேலைக்கு வேறு வந்துட்டோம். வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. சரி, போய் பார்ப்போம். சரி, எதுக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சதீஷ், சொல்றா. உன்னை நம்பி தான்டா போகிறேன். கண்டிப்பாக வேலை கிடச்சிருவோம்ல? கண்டிப்பா வேலை கிடைக்கும், போடா. உன்னை நம்பி தான்டா போகிறேன் சொல்லிட்டு. ஐயோ, என்னடா ஸ்டுடியோ பூட்டி இருக்கு. ஷோ, யாரையாச்சுமா? ஏப்பா, சாப்பிட்டியாப்பா? என்னம்மா? இல்லப்பா, காலையிலே வேலைன்னு சொல்லிட்டு போனேன்ல. சும்மா ஃபோன் அடிச்சு நொய்யின்னு. நான் என்ன கடல் கடந்தம்மா போயிட்டேன்? சொந்த ஊர்ல தானே இருக்கேன். வைம்மா ஃபோனை. அது இல்லப்பா. ச்சே, டேய், என்னடா இது ஸ்டுடியோ பூட்டி இருக்கு? என்னது பூட்டி இருக்கா? வெயிட் பண்ண, நான் கேட்டு சொல்கிறேன். ஆ
ஆ டே மச்சான் சாரிடா, ஏதோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியா எல்லாரும் வெளியே போயிட்டாங்கடா. டேய் சாரிடா மச்சான். என்னடா சொல்கிற? என்ன பார்த்தா உன்னை எப்படிடா தெரியுது? எனக்கே தெரியாதுடா டே. போடா. பேகு. ஆ ஏய் இங்கே தானே. ஓ டேய் எங்கே போகிறது? டேய் 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 தம்பி டேய் 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 தம்பி டேய் நில்டா டேய். டேய் தம்பி நில்டா டேய். டேய் 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 ஓடாத ஓடாத ஓடாத. என்னடா இந்த விஷயம் திருடிட்டு இருக்க? வா வா போலீஸ் போவோம் வா. அண்ணனை வேண்டானே போலீஸ்கிட்ட சொல்லாதானே. சொல்ல வேணாமா? என்னடா இந்த விஷயம் திருட்ட புத்தி? அண்ணா சாரி, நான் அம்மாவுக்கு பசிக்கும், நான் தான் பேக் எடுத்தேன். அம்மாவுக்கு பசிக்குமா? என்னடா சொல்கிற? ஆமாம் அண்ணா, சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க. அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்பா இறந்த சோகத்துலேயே அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் ஆச்சு.
சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துக்கிட்ட அம்மாவுக்கு பசிக்கும்போது நான் தானே சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதனால தான் பேக் எடுத்தேன். மன்னிச்சிடுங்கண்ணா. அம்மா இப்போ எங்கே இருக்காங்கடா? இங்கே தான் அம்மா இருக்காங்களா? ஆமாண்ணா. ம். அக்கா 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 தம்பி டேய், அம்மா கவலைப்படாதடா தம்பி, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நாம் செய்யும் சில சிறு தவறுதான் நம் குடும்பம் நடுத்தருவில் நிற்க காரணமாகிறது. வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றும் ஒருவர் தன் வருமானம் முழுவதும் தன் நிம்மதி என்ற வகையில் மதுவில் செலவு செய்து தன் வாழ்க்கையையும் தன்னை சார்ந்த உறவுகளையும் நிம்மதியின்றி மன கஷ்டத்தில் தள்ளிவிட காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நல்ல உள்ளங்கள் தனக்கு தேவையான வசதி இல்லாவிட்டாலும் பிற நலன் கருதி வாழ நினைக்கிறார்கள். பிறை நிலா போன்று யாரையும் துன்புறுத்தாத உள்ளம் ஒரு சிலருக்கே. இப்படிக்கு நான் உங்கள் ஜெயவர்ஷன். நன்றி.